தொலைந்து போன என்னுடைய சிரிப்பை மீட்டு தந்தவர் நம்முடைய கழகத்துடைய தலைவர் அவர்கள்தான் என்பதனை நான் இன்றைக்கும் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பேசிய நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு இருப்பார் என்று என்னை சொல்லி பாராட்டினார்கள். இந்த மன்றத்தில்தான் நான் பொதுக்குழுவில் கலந்து கொள்கின்ற நிகழ்வு நடைபெற்ற பொழுதுதான் இங்கே தண்ணீர் பாட்டிலை கொண்டு வீசி என்னை வெளியேற்றினார்கள். இதே மன்றத்தில் இன்றைக்கு தலைவருடைய தலைமையை ஏற்று அன்று என்னுடைய சிரிப்பே தொலைந்து போனது இந்த மன்றத்தில் தான். இன்றைக்கு தலைவருடைய தலைமையை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இணைந்தவனும் தொலைந்து போன என்னுடைய சிரிப்பை மீட்டு தந்தவர் நம்முடைய கழகத்துடைய தலைவர் அவர்கள்தான் என்பதனை நான் இன்றைக்கும் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கிருந்து அரசியலில் நான் குறிப்பிட்டனோ திரும்பவும் அந்த இடத்திற்கே வந்து சேர்ந்திருக்கின்ற மன நிம்மதி இப்பொழுது எனக்கு இருக்கிறது. அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தளபதியாக முத்தமிழறிஞர் பேரறிஞர் அண்ணா தோற்றுவித்த திராவிட முன்னேற்ற கழகம், அதை வழிநடத்திய முத்தமிழறிஞர் இன்றைக்கு நம்முடைய கழக தலைவர், அனைவரையும் அண்ணா எப்படி முத்தமிழ் அறிஞர் எப்படியோ அப்படியே அனைவரையும் அரவணைப்போடு நடத்தி செல்கின்ற ஒரே தலைவராக இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள்தான் என்பதனை இன்றைக்கு நாடு வியந்து பாராட்டி கொண்டு இருக்கின்ற. ஏனென்று சொன்னால் நடைபெற்று முடிந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் ஏதோ ஒரு பிம்பத்தை பார்த்து வாக்களித்த மக்கள் இன்றைக்கு ஒரு மாதம் 2 மாத காலத்திலேயே இன்றைக்கு அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு விட்டோமே. நாம் இன்னும் 4.25 வருஷத்தை எப்படி நாம் கழிக்கப் போகிறோம் என்பதனை கூடிய விரைவில் ஒரு விடிவு காலம் தமிழகத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழகத்தில் ஆள வேண்டும் என்று சொன்னால், நான் எதிரணியில் இருந்தாலும் அவர் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற பாங்கையும் பார்க்கின்றேன். ஒரு இயக்கத்தை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டுமோ அதையும் பார்க்கின்றேன். நிர்வாகத்தில் முதலமைச்சராக இருந்து கொண்டு அவர் எப்படியெல்லாம் ஆட்சி கட்டிலில் அனைத்து தரப்பட்ட மக்களையும், அனைத்து தரப்பட்ட கீழ்நிலையில் இருக்கின்ற மக்களிலிருந்து மேல்தட்டு மக்கள் வரை யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்கின்ற தலைவராக விளங்கினார்கள் என்பதெல்லாம் எண்ணி நான் வியந்திருக்கிறேன். அந்த வகையில் மீண்டும் அந்த பொற்காலம் கூடிய வரையில் மலரும் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, முதல் நிகழ்வாக இந்த நல்ல நிகழ்ச்சியில் என்னை வாழ்த்துவதற்கு அழைத்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இனிய மணமக்களே, இனிய மணமக்களை ஈன்றெடுத்த பெற்றோர்களே, அனைவரையும் நான் இந்த நல்ல நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மணமக்களே, நீங்கள் ஒரு மிகப்பெரிய வரலாற்று தலைவருடைய குடும்பத்தில் இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற உங்களுக்கு அவருடைய வழியை பின்பற்றினாலே நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக அமையட்டும் என்பதனை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்து அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.